நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் இல்ல சோர்வா இருக்கேன் அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் தெரியுமா? ஐ எம் டயர்ட். ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஐ எம் டயர்ட் அப்படின்றத வேறு வார்த்தைகள்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் worn out அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் worn out. அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் எக்ஸாஸ்டட். இல்லையா ஐ எம் drained அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் drained. நம்ம ஏன் இப்படி ஆல்டர்னேட்டிவ் சென்டென்சஸ் கத்துக்கிறோம் தெரியுமா? ஐ எம் டயர்டுக்கு பதிலாக ஐ எம் worn out சொல்றதோ இல்லை ஐ எம் drainedன்னு சொல்றதோ, நான் ஐ எம் டயர்டுன்னே சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் பேசிக் லெவல் ஆஃப் இங்கிலீஷ்ல இருந்து நம்ம அடுத்த படிக்கு ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கோ ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கோ நம்மளை வந்து எலிவேட் பண்ணிக்கணும் இல்ல அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு நிறைய வெக்காபுலரிஸ் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அதை நம்ம தினசரி வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கலி நீங்க நிறைய வெக்காபுலரிஸ் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய லாங்குவேஜ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அதை நீங்க கத்துக்கணும்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.